சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 92,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 11,540 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிலோவுக்கு 2,000 ரூபாய் வரை குறைந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 1,73,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 173 ரூபாயாக உள்ளது. இந்தியாவில் கடந்த அக்டோபர் மாதத்தில் டிஜிட்டல் தங்கத்தின் விற்பனை 61 விழுக்காடு சரிந்துள்ளது. செப்டம்பர் மாதத்தில் 1,410 கோடி ரூபாய் மதிப்பிலான டிஜிட்டல் தங்கம் விற்பனையானது. அக்டோபரில் அது 550 கோடி ரூபாயாக சரிந்தது. டிஜிட்டல் தங்க விற்பனை நிறுவனங்களை ஒழுங்குபடுத்த முறையான கட்டமைப்பு இல்லாதது குறித்த கவலையே இந்த கடும் சரிவுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. முறைப்படுத்தப்படாத நிறுவனங்கள் மூலம் டிஜிட்டல் தங்கம் வாங்குவதில் உள்ள ஆபத்துகள் குறித்து நிபுணர்கள் பல சமூக ஊடகங்களில் எச்சரித்த நிலையில் இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் நடிகர்கள் சிலரின் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டிஜிபி அலுவலகத்திற்கு நேற்று இரவு வந்த மின்னஞ்சலில் முதலமைச்சர் ஸ்டாலின், நடிகர்கள் அஜித்குமார், அரவிந்த் சாமி, நடிகை குஷ்பு ஆகியோரின் வீடுகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவர்களின் வீடுகளில் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். வெடிபொருட்கள் எதுவும் கைப்பற்றப்படாத நிலையில் மிரட்டல் விடுத்த நபரின் அடையாளத்தை கண்டறியும் முயற்சிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சென்னை முகப்பேர் பணிமனையில் போக்குவரத்து துறை சார்பில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டன. இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து கழகத்தில் பணிக்காலத்தில் மறைந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்கள் 46 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை அமைச்சர்கள் வழங்கினர். மேலும் பணிமனையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள எரிபொருள் சில்லறை விற்பனை நிலையமும் திறந்து வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் வால்வோ பேருந்து சேவை எப்போது தொடங்கப்படும் என்பதற்கான விவரங்களை அளித்தார். மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த வால்வோ பேருந்து வேண்டும் என்ற கோரிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு போக்குவரத்துறைக்கு ஆணையிட்டதன் அடிப்படையில் 20 பேருந்துகள் வாங்குவதற்கு ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 8 பேருந்துகள் வந்திருக்கிறது. விரைவில் 12 பேருந்துகளும் வரும். மொத்தம் 20 பேருந்துகள் வந்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருக்குறளால் துவக்கி வைக்கப்படும். மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை அவங்களே தயாரித்து அவங்களே இயக்கி நிர்வகிக்கிறாங்க. இந்த பேருந்துகளும் ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி பேருந்து உங்களுக்கே தெரியும். அந்த பராமரிப்பு அந்த நிறுவனத்தோடு இணைந்து தான் நடத்தப்படும். சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரி நீர் திறப்பு 1200 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 600 கன அடியிலிருந்து 1200 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் குன்றத்தூர், காவனூர், திருநீர்மலை, திருமுடிவாக்கம் உள்ளிட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 11.7 சென்டிமீட்டரும், வேதாரண்யத்தில் 7.4 சென்டிமீட்டரும் மற்றும் தலைஞாயிறில் 6.1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் 3வது நாளாக வேதாரண்யம் தாலுகா மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். விசைப்படகுகள் மற்றும் 900 நாட்டு படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. நன்னிலம், குடவாசல், முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் மழை தொடர்ந்தது. இதனால் சம்பா மற்றும் தாளடி நடவு செய்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வெயில் இல்லாததால் பயிர்களில் பூச்சி தாக்குதல் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மழை காரணமாக சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. தாமரைக்குளம் முதல் காமாட்சி மருத்துவமனை வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. இந்த நெரிசல் காரணமாக அலுவலகம் மற்றும் பள்ளிக்கு செல்லும் அனைத்து தரப்பினரும் 30 நிமிடங்களுக்கு மேல் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால்
குளச்சல், முட்டம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 6000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மீன்பிடி துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மற்றும் காரைக்காலில் கனமுதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று கடலூர், விழுப்புரம், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. தென் தமிழகத்தின் அநேக இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வரும் 22ஆம் தேதி வரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் கனமழை நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலமான பைக்காரா அருவி பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக அருவி பகுதியில் தடுப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பணிகள் நிறைவடைந்தவுடன் பைக்காரா அருவி மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் கடற்கரையில் மண்ணரிப்பு காரணமாக வெளியே தெரியும் பாறைகளால் பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்புள்ள கடற்கரையில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். இந்நிலையில் கடற்கரையோரம் பக்தர்களுக்கு இடையூறாக உள்ள கற்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சபரிமலைக்கு யாத்திரை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் 48 நாள் விரதத்தை தொடங்கியுள்ளனர். கார்த்திகை முதல் நாளான இன்று சென்னை, கன்னியாகுமரி, கடலூர், நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் பக்தர்கள் அதிகாலையிலேயே கூடி குருசாமிகள் முன்னிலையில் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். பக்தர்கள் கருப்பு, நீலம், காவி நிற உடை அணிந்து துளசி மணி மாலைகளை வாங்கி கோயிலில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து சரண கோஷங்களை முழங்கினர். 48 நாட்கள் மண்டல விரதமிருந்து பின்னர் இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்க உள்ளனர். பல பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மாலை அணிவித்து சபரிமலை யாத்திரைக்கான விரதத்தை மகிழ்ச்சியுடன் தொடங்கினர். குற்றாலத்தில் ஐயப்ப பக்தர்கள் சீசன் களைகட்டியுள்ளது. திரளான பக்தர்கள் குற்றாலம் பிரதான அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் புனித நீராடினர். கார்த்திகை முதல் நாளில் முறைப்படி மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்கினர். மழைக்கால சீசனுக்கு பிறகு ஐயப்ப பக்தர்களின் வருகையால் குற்றாலம் மீண்டும் களைகட்டியுள்ளது. திருவண்ணாமலை கோயிலில் பிரபல திரைப்பட நடிகை ஸ்ரீலீலா தரிசனம் செய்தார். கோயிலில் நடந்த சிறப்பு அபிஷேகத்தில் அவர் கலந்து கொண்டார். சம்பந்த விநாயகர், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன் சன்னதிகளில் வழிபட்ட நடிகை ஸ்ரீலீலா அம்மன் சன்னதி எதிரே விளக்கேற்று வழிபட்டார். கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத்தன்று கிரிவல பாதையில் ஆக்கிரமித்து வியாபாரம் செய்வோரின் கடைகள் அகற்றப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதற்கு வியாபாரிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலையில் நடைபாதை வியாபாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற வியாபாரிகள் கார்த்திகை தீபம், சித்ரா பௌர்ணமி உள்ளிட்ட தினங்களில் மட்டுமே பெரிய அளவில் வியாபாரம் செய்ய முடியும் என்று தெரிவித்தனர். மக்கள் கூடும் நாளில் வியாபாரம் சாலையில் செய்யக்கூடாது என நெருக்கடி கொடுத்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் கூறினர். வியாபாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் உள்ள கிராமத்திற்குள் ஒரே நேரத்தில் உலா வந்த 3 புலிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். புலிகள் காப்பகத்திற்கு மத்தியில் அமைந்துள்ள சிங்காரா என்ற கிராமத்தில் காஃபி தோட்டங்களில் வனவிலங்குகளின் நடமாட்டம் இருப்பது வழக்கம். இருப்பினும் தோட்டத்தில் ஒரே நேரத்தில் 3 புலிகள் நடமாடியது அரிதாகவே பார்க்கப்படுகிறது. ரஜினியின் அடுத்த படத்திலிருந்து சுந்தர் சி விலகிய நிலையில் அதனை இயக்க தனுஷ் தரப்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜெயிலர் 2 படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் நிறுவன தயாரிப்பில் புதிய படத்தில் நடிக்கிறார். அதனை இயக்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட சுந்தர் சி படத்திலிருந்து திடீரென விலகினார். தனுஷ் தனது 54வது படத்தில் நடித்து வரும் நிலையில் ரஜினியை இயக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் கலிங்காப்பட்டினத்தில் நடைப்பயணத்தில் தன்னுடன் பயணிப்போரை தேர்வு செய்தார். வரும் 2026 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சமத்துவ நடைப்பயணத்தை அவர் தொடங்குகிறார். திருச்சியில் தொடங்கி மதுரையில் இப்பயணம் நிறைவடைய உள்ளது. இதற்காக 30 வயதிற்கு உட்பட்டவர்களை தேர்வு செய்த வைகோ அவர்களிடம் புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதா என்பதை பொய் சொல்லாமல் வெளிப்படையாக கூற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியேரியில் உபரி நீர் திறப்பு 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மிக கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 2500 கனஅடியிலிருந்து 3000 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் நீர்த்தேக்க பகுதியில் பொதுமக்கள் இறங்குவதற்கும் குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெருமழை அச்சத்திலிருந்து சென்னை மக்களை காத்திட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த மாதம் 11, 12ஆம் தேதிகளில் அதி கனமழை பெய்யலாம் என கணிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெருமழை பெய்தால் உபரிநீர் தடையின்றி செல்லும் வகையில் ஏரி குளங்களை பராமரிக்க வேண்டும், நீர்ப்பாதைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும், முகாம்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத் பிரியாணிக்குத்தான் அடிமையாகிவிட்டதாக இந்தியாவுக்கான ஜப்பான் தூதர் கூறியுள்ளார். ஹைதராபாத்திற்கு வந்த ஜப்பான் தூதர் ஒனோகெய்ச்சி எக்ஸ் சமூக தளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். ஹைதராபாத் பிரியாணியின் ருசியை உணர்ந்து அசந்து விட்டதாகவும் அதற்கு உண்மையாகவே தான் அடிமையாகிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். முதலீடுகள் தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்திக்க வந்தபோது ஜப்பான் தூதர் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு உணவகத்திற்கு சென்றிருந்தார். சவுதி அரேபியாவில் மெக்கா அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் 42 இந்தியர்கள் உயிரிழந்தனர். இந்தியாவிலிருந்து மெக்கா புனித பயணம் மேற்கொண்ட குழுவினர் ஒரு பேருந்தில் மதினாவிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது முஃபார்பி என்ற இடத்தில் டீசல் டேங்கர் லாரியுடன் மோதியதில் பேருந்து தீப்பற்றி எரிந்தது. இவ்விபத்தில் 42 பேர் இறந்ததாகவும் இதில் 20 பெண்களும் 11 சிறுவர்களும் இருந்ததாக தெரியவந்துள்ளது. இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தெலுங்கானாவைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. விபத்து குறித்து விவரங்கள் அறிய சவுதியில் உள்ள இந்திய தூதரகம் தொலைபேசி எண்ணை அறிவித்துள்ளது. விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவ ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றார். சவுதி அரேபியாவில் சாலை விபத்தில் 42 இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவிப்பதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். விபத்தில் இறந்தவர்கள் உடலை மீட்டு வருவது, காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை தொடர்பான சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதற்கிடையே ஜெட்டாவில் உள்ள தூதரகத்தில் விபத்து குறித்த விவரங்களை வழங்க 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. கரூர் புறநகர் பகுதியான புலியூரில் முகமூடி திருடர்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் முகமூடி அணிந்த 2 திருடர்கள் சில வீடுகளில் திருட முயன்றுள்ளனர். ஒரு வீட்டில் மூக்குத்தி உள்ளிட்ட சில பொருட்களை திருடியுள்ளனர். அவர்கள் வேறு சில வீடுகளிலும் திருட முயன்றபோது முகமூடி திருடர்கள் ஒரு வீட்டிலிருந்து வெளியேறும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதன் அடிப்படையில் போலீசார் புகார் பதிவு செய்து புலியூர் பகுதியில் இரவு நேர ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மற்றும் களக்காடு பகுதிகளில் விவசாய பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளன. உழவு செய்யப்பட்ட வயல்வெளிகளில் நீர் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக வெள்ளைக்கொக்கு, சாம்பல் கொக்கு, மீன்கொத்தி உள்ளிட்ட ஏராளமான நீர் பறவைகள் அங்கு இரை தேடி குவிந்துள்ளன. இந்த பறவைகளின் வரவு கண்கொள்ளா காட்சியாக இருப்பதோடு அவற்றின் எச்சங்கள் மண்வளத்தை மேம்படுத்தும் என்பதால் விவசாயிகளும் தொழிலாளர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அதிகாலை முதல் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பொழிந்தது. பிற்பகல் வேளையில் மேகங்கள் தாழ்வாக நிலை கொண்டு பனிச்சாரல் விழுகிறது. இதனால் மலைப்பகுதிகளில் பகல் நேரத்திலேயே குளிர் வெகுவாக அதிகரித்துள்ளது. கொடைக்கானல் முழுவதும் ரம்மியமான காலநிலை நிலவுகிறது. எஸ்ஐஆர் விவகாரத்தில் நானும் ரவுடிதான் என்பது போல தாவேக தலைவர் விஜய் பேசியிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னை அம்பத்தூர் தொழில்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன பேருந்து நிலையத்தை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் புதூரில் புதிதாக அமைக்கப்படும் விளையாட்டு மைதானத்தை பார்வையிட்டார். பணிகளை வரும் வெள்ளிக்கிழமைக்குள் வேகப்படுத்தாவிட்டால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் ஒப்பந்ததாரரை எச்சரித்தார். தொடர்ந்து பேட்டியளித்த சேகர் பாபு எடப்பாடி பழனிசாமி பற்றி உதயநிதி ஸ்டாலினின் கருத்து சரியானது என கூறினார். கேடிஆருக்கும் கம்பராமாயணத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவர். திராவிடம்னா எங்கிட்ட ஒரு சரி. இப்போ துணை முதல்வர் கூற்று 100க்கு 100 உண்மையான கூற்று. எஸ்ஐஆர் எதிர்த்து விஜய் ஒரு வீடியோ கொடுத்துட்டாருன்னா அதுல மத்திய அரசையோ இல்ல தேர்தல் அமைச்சரையோ கண்டிக்காம பண்ணிருக்காரு பேசியிருக்கேன். கடைசியா நின்று நானும் ரவுடி தான் குரல் கொடுக்குற மாதிரி. குப்பை எரிவுலை திட்டங்களுக்கு கருத்து கேட்பு நடைமுறையிலிருந்து விலக்கு அளிக்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அவர் தனது அறிக்கையில் குப்பை எரிவுலை திட்டங்களுக்கு பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அறிவித்திருப்பதாகவும் அக்கறையற்ற இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது எனவும் கூறியுள்ளார். குப்பை எரிவுலைகளிலிருந்து வெளியாகும் நச்சு ரசாயனங்களால் புற்றுநோய், இருதய நோய்கள், ஆண்மை குறைவு ஆகியவை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் புதிய விதியை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு கொடுங்கையூர், பெருங்குடி பகுதிகளில் குப்பை எரிவுலையை அமைக்கும் ஆபத்திருப்பதாக கூறியுள்ள பாமக தலைவர் குப்பை எரிவுலைகளை நிரந்தரமாக தடை செய்து சட்டமியற்ற வலியுறுத்தியுள்ளார். துரை வைகோவிற்கு 250 கோடி ரூபாய் வரை சொத்துகள் இருப்பதாக மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா கூறியுள்ளார். புதிய கட்சி தொடங்குவது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் மல்லை சத்யா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் வரும் 20ஆம் தேதி சென்னையில் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் ஜனநாயக வழியிலிருந்து பாசிச பாதையை நோக்கி மதிமுக செல்ல தொடங்கியிருப்பதாக விமர்சித்துள்ளார். துரை வைகோ அரசியல் புரிதல் இல்லாதவர் என்றும் வலதுசாரி கார்ப்பரேட் சிந்தனை கொண்டவராக துரை வைகோ இருப்பதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். அது இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அந்த கம்பெனியை நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. அவங்க உறவினர் தான் நடத்துறாங்க. இப்பொழுது கூட அதிலிருந்து வருகின்ற வருமானங்கள் அவங்ககிட்ட தான் இருக்கு. அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது. அதனால்தான் இப்போ என் பொருட்டு இப்போ நீங்க கேட்டீங்களே அரசியல் நடத்துறது எங்கிருந்து பணம் வந்ததுன்னு இப்போ நீங்க கேட்கிற மாதிரி, அவர் காஞ்சிபுரம், நாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினில ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர விடுதி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேல அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்ப அங்கிருந்து 3வது கிலோமீட்டர்ல ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்ட்ல ஒரு கிரவுண்ட் 1.5 கோடி ரூபாய். அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்க, 10 கிரவுண்ட் 15 கோடி ரூபாயில 5 கோடி ரூபாய்க்கு பெருமானாலும் ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும். ஆனா அவருடைய வீட்டை இப்ப போய் பாருங்க, சுத்தி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போட செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்கு. யாரும் அழைக்கல, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாதுக்காக. எனவே அவர் துறையை பொறுத்தவரை இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அது குறித்து காலம் வரும், பேசுவதற்கு நிறைய இருக்குது. கேரள மாநிலம் கண்ணூரில் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டிருந்த பிஎல்ஓ அனீஷ் ஜார்ஜ் தற்கொலை செய்து கொண்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்ஐஆர் தொடர்பான அளவு கடந்த வேலைப்பளுவின் அழுத்தம் தாங்க முடியாமலே அனீஷ் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது குடும்பத்தினரும் அண்டை வீட்டாரும் சக ஊழியர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். அனீஷுக்கு நீதி கேட்கும் விதமாக கேரள மாநிலத்தில் பிஎல்ஓக்கள் இன்று பணி புறக்கணிப்பு செய்வதாக அறிவித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையின்படி அனீஷின் தற்கொலைக்கும் எஸ்ஐஆர் பணிகளுக்கும் தொடர்பு இல்லை என்று கண்ணூர் மாவட்ட ஆட்சியர் அருண் கே விஜயன் கூறியுள்ளார். அனீஷ் எஸ்ஐஆர் பணியை சிறப்பாக நிறைவேற்றி வந்ததாகவும் அவர் கூறினார். அனீஷ் தற்கொலை குறித்து விரிவான அறிக்கை வழங்க கேரள மாநில தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். பட்டியல் வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டிலும் கிரீமி லேயர் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கருத்தில் தான் உறுதியாக இருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் கூறியுள்ளார். இந்திய அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்து 75 ஆண்டுகள் நிறைவடைந்தது தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய நீதிபதி கவாய், ஒரு IAS அதிகாரியின் வாரிசையும் 7 விவசாய கூலியின் வாரிசையும் சமமாக நடத்த முடியாது என்றார்.
எனவே பட்டியல் வகுப்பினருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டில் பொருளாதாரத்தில் முன்னேறியவர்கள் விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு வழங்கியதை அங்கீகரித்த தீர்ப்பில் பட்டியல் வகுப்பு இடஒதுக்கீட்டில் கிரேமி லேயர் வேண்டும் என்று நீதிபதி கவாய் கூறியிருந்தார். இது விமர்சனத்திற்கு உள்ளானது. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டில் கிரீமி லேயர் முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. தெற்கு ரயில்வேயில் கடந்த 7 மாதங்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் 45 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். தெற்கு ரயில்வேயில் சென்னை உட்பட 6 கோட்டங்களில் 727 ரயில் நிலையங்கள் உள்ளன. இதில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, திருவனந்தபுரம் உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. விரைவு, குறுகிய தூர பயணியர் ரயில்கள், மின்சார ரயில்கள் என 1400 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் 21,50,000 பேர் தினமும் பயணம் செய்து வருகின்றனர். கடந்த ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் 45 கோடி பேர் பயணித்திருக்கிறார்கள். இதன் வாயிலாக 1200 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. முந்தைய ஆண்டில் இதே காலகட்டத்தில் கிடைத்த வருவாயை விட 6 விழுக்காடு அதிகமாகும். இந்நிலையில் அனைத்து விரைவு ரயில்களிலும் தலா 4 முன்பதிவு இல்லாத பெட்டிகள் என்ற இலக்கை தெற்கு ரயில்வே விரைவில் எட்ட உள்ளது. பறக்க முடிவெடுத்து விட்டால் எந்த கட்டும் நம்மை மட்டுப்படுத்த முடியாது போலும். அப்படி ஒரு சம்பவம் இங்கிலாந்தில் நடந்திருக்கிறது. இங்கிலாந்தின் கார்னவால் பகுதியில் இறக்கைகள் வெட்டப்பட்டிருந்த பிளமிங்கோ ஒன்று பிரான்சுக்கு தப்பிச் சென்று விட்டது. 6 நாள் தேடலுக்கு பிறகு அந்த பறவை பிரான்சில் உள்ள ஒரு கடற்கரையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு தூரம், அதுவும் கிளிப் செய்யப்பட்ட சிறகுகளோடு பறந்து சென்றது அதன் காப்பாளர்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் நடந்த 12வது மெர்சிடிஸ் பென்ஸ் கிளாசிக் கார் பேரணியில் 100க்கும் மேற்பட்ட பழமையான மெர்சிடிஸ் கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் 75க்கும் மேற்பட்டவை முதல் முறையாக இடம்பெற்றன. பேரணியில் முதல் முறையாக டிக்கெட் மூலம் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர். பேரணியில் இடம்பெற்ற கார்களின் மதிப்பு 3 மடங்கு அல்லது 4 மடங்காக உயர்ந்துள்ளதாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வை மாநில அமைச்சர் ஆஷிஷ் லெஹார் கொடியசைத்து தொடக்கி வைத்தார்.